ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நோட்டிஃபிகேஷன் 2026 அண்ட் 2027 வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெயின்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே ஆப்ரேட் ஆகிற கம்பெனி. சொல்ல போனோம்னா டாப் லெவல் கவர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் கம்பெனி. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோட மெயின் ஒர்க் என்ன இருக்கும்னா, பவர் பிளான்ட்ல இருந்து தான் நம்ம கரண்டே வந்து ஜெனரேட் ஆகுது இல்லையா. ஆனா இந்த கரண்ட் வந்து சென்னையில மட்டும் யூஸ் பண்ண முடியாது. கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியன், ஆந்திர பிரதேஷ் ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா. சோ அதனால இந்த லாங் டிஸ்டன்ஸ் கரண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்றது தான் இந்த பவர் கிரிடோட மெயின் ஒர்க்கே. ஃபர்ஸ்ட் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல போஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தலாம். போஸ்ட் நேம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிப்ளோமா ட்ரெயினில வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்திருக்காங்க. டிப்ளோமா ட்ரெயினில சிவில் ஒரு வேகன்சிஸ் இருக்கு. டிப்ளோமா ட்ரெயினில வந்து சர்வேயர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்குமே வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினில வந்து ஹெச்ஆர்க்கான வேகன்சிஸ் இருக்கு. ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினில வந்து பினான்சியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் இருக்கு. ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினில வந்து சர்வேயர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான வேகன்சிஸ் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா நான் போஸ்ட் நேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன ஒர்க் அங்க இருக்கு நீங்க பண்ணுவீங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நேம் பாத்தீங்கன்னா டிப்ளோமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கல். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நேம் என்ன, டிப்ளோமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கல். இவங்களோட மெயின் ஒர்க் என்ன இருக்கும்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க, ஃபால்ட் வந்தா செக் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் ஒர்க் இதுதான். நெக்ஸ்டோட போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ளோமா ட்ரெயினி சிவில். இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா, டவர் அண்ட் சப்ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதோட ஃபுல் ஒர்க்குமே வந்து சூப்பர்வைஸ் பண்றது தான் டிப்ளோமா ட்ரெயினியோட சிவில் ஒர்க். ஓகேவா. நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னா டிப்ளோமா ட்ரெயினி சர்வே. இவங்களுக்கு என்ன ஒர்க் அங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டவர் போடுற இடம் எல்லாம் வந்து சர்வே பண்ணணும், லேண்ட் எல்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். அடுத்த போஸ்ட் நேம் என்னன்னா ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினியோட ஹெச்ஆர். போஸ்ட் நேம் புரிஞ்சிருச்சா. இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா, எம்ப்ளாயி எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க, ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அடுத்த போஸ்ட் நேம் என்னன்னா ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினிலே வந்து பினான்சியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா, அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், சேலரி எல்லாம் வந்து கரெக்டா செக் பண்ணணும், சேலரி ப்ராசஸிங் எல்லாமே செக் பண்ணணும், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி சர்வே. இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபீல்ட்ஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா வந்து உங்களோட சப்போர்ட் வந்து சர்வே இன்ஜினியருக்கு இருக்கும். இப்போ சர்வே இன்ஜினியர் வந்து ஃபீல்ட் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட ஒர்க் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன ஒர்க்ன்றதையும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஜாப் டைப். ஜாப் டைப்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெயினியா தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் ஆவோம். ட்ரெயினி வந்து 1 year பீரியட் தான் ட்ரெயினிங். இந்த ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 year ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ட்ரெயினிங் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பெர்மனண்டா கன்ஃபார்ம் ஆயிடுவோம். அதனால இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேகன்சி. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து நிறைய வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நார்த்தன் ரீஜன் பாத்தீங்கன்னா டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான்லாம் வரும். ராஜஸ்தான்ல வந்து ராஜஸ்தான் மட்டும் தான் செப்பரேட்டா வரும். நார்த்தன் ரீஜன் 2ல பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த ஸ்டேட்லாம் வரும். நார்த்தன் ரீஜன் 3ல பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்லாம் வரும். ஈஸ்டர்ன் ரீஜன் 1ல பாத்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட் வரும். ஈஸ்டர்ன் ரீஜன் 2ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம் வரும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுராலாம் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒடிசா ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒடிசா மட்டும் தான் வரும். சதர்ன் ரீஜன் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பார்ட் ஆஃப் கர்நாடகா வரும். இதுவே வந்து சதர்ன் ரீஜன் பார்ட் 2 வந்து இது வந்து நம்ம ஸ்டேட். இதுல என்னென்ன ஸ்டேட்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா, பாண்டிச்சேரி வரும். வெஸ்டர்ன் ரீஜன் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கோவா, பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வரும். வெஸ்டர்ன் ரீஜன் 2ல பாத்தீங்கன்னா குஜராத், பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ், பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஹவேலி அண்ட் டியூ அண்ட் டேமண்ட்லாம் வரும். இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து
கிளியரா தனித்தனியா ரீஜனோட வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல இருக்கவங்களுமே அவங்க ஸ்டேட்ல என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு கிளியரா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நான் வந்து இப்போ நம்மளோட சதர்ன் ரீஜன் 2 மட்டும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டு வேகன்சி மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களும் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு கரெக்டா இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. வேகன்சிக்கு டோட்டலா சதர்ன் ரீஜன் பார்ட் 2க்கு மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா ஒரு கேட்டகரிக்குமே வந்து செப்பரேட் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 38 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து 7 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 20+1 இருக்கு. இந்த 1 என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் லாஸ்ட் இயரோட வேகன்சிஸ் அப்படியே ஃபில் ஆகாம இருக்கிறதுனால இந்த இயர் அப்படியே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 13+1 இருக்கு. எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 8 வேகன்சிஸ் இருக்கு. டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா ஓவராலா பாத்தீங்கன்னா 79+2 வேகன்சிஸ் இருக்கு. இந்த 2 என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் லாஸ்ட் இயர் ஃபில் ஆகாம இருக்கு. அது அப்படியே இந்த இயர் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் 79+2 வேகன்சிஸ் இருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு இந்த சதர்ன் ரீஜன் வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா, யுனைடெட் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி, இவங்க எல்லாம் வந்து சதர்ன் ரீஜன் பார்ட் 2 ஓட வேகன்சிஸ்ல வருவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலரி என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல், டிப்ளமா ட்ரைனிங் சிவில், டிப்ளமா ட்ரைனி சர்வேயர், ஜூனியர் ஆபீசர் ட்ரைனி ஹெச்ஆர், ஜூனியர் ஆபீசர் ட்ரைனி பினான்சியல் அண்ட் அக்கவுண்ட்ஸ், இவங்க எல்லாம் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 4, ஜூனியர் ஆபீசர் கிரேட் 4, S1 லெவல்ல ஓகேவா. இந்த வேகன்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியட்க்கு மட்டும் எவ்வளவு தராங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் வந்து 24,000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் 24,000 வந்து பேசிக் சேலரி, டியர்னஸ் அலோவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, பர்க்ஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 35,000ல இருந்து 45,000 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கு வரும். இது வந்து ட்ரைனிங் பீரியடோட சேலரி மட்டும் தான். பட் நீங்க வந்து ஃபுல் கம்ப்ளீஷன் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கும்னா பேசிக் சேலரி வந்து 25,000ல இருந்து 1,17,500 வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே சேர்த்து டியர்னஸ் அலோவன்ஸ், ஹெச்ஆர்ஏ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 25,000ல இருந்து 1,17,500 வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃப் ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெயினி சர்வேயருக்கு வந்து பேசிக் சேலரி ட்ரைனிங் பீரியடுக்கான சேலரி பாத்தீங்கன்னா W2 லெவல்கான பேசிக் சேலரி பாத்தீங்கன்னா 21,000 பேசிக் சேலரி பிளஸ் உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்ஏ, டியர்னஸ் அலவன்ஸ், பர்க்ஸ் இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு வரும்னா 30,000ல இருந்து 38,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். இது வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியட் மட்டும் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்க ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பேசிக் சேலரி எவ்வளவு இருக்கும்னா 21,500. பட் ஆனா இது வந்து பேசிக் சேலரி ட்ரைனிங் பீரியட்லாம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் 70,000ல இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து எல்லாமே இன்க்ளூடட் இருக்கு. என்னென்ன இங்க சொல்லிருக்காங்கன்னா மொபைல், லேப்டாப், ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, பென்ஷன் அண்ட் லீவ், குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு, குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இதுல உங்களுக்கு இன்க்ளூடட் ஆயிடுது. நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு போஸ்டிங்க்குமே வந்து செப்பரேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லிருக்காங்க. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிப்ளமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கலுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா 3 இயர்ஸ் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இல்ல எலக்ட்ரிக்கல் பவர்ல இருக்கலாம், இல்லனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம், இல்லனா பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கலாம், இல்லனா பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் நீங்க படிச்சிருக்கலாம். இது எல்லாமே நீங்க இப்ப நான் சொன்ன இந்த டிப்ளமா கோர்சஸ் எல்லாமே வந்து 70% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் நேம்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா டிப்ளமா ட்ரெயினி சிவில்க்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மினிமம் 70% ஆஃப் மார்க்ஸ் நீங்க அதுல குவாலிஃபைட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிப்ளமா ட்ரெயினி சர்வே, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா டிப்ளமா இன் சர்வே இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லனா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங்லேயே வந்து சர்வே அஸ் அ சப்ஜெக்டா நீங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வேகன்சிக்கு வந்து 3 இயர்ஸ் ஃபுல் கிராஜுவேட் ரெகுலர் டிகிரி பண்ணிருக்கணும். என்ன டிகிரி பண்ணிருக்கணும்னா BBA, BBM இல்லனா BBS படிச்சிருக்கணும். அதே மாதிரி 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க டிகிரில நீங்க எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினி ஃபினான்ஷியல் அண்ட் அக்கவுண்டிங்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா CAலயே வந்து இன்டர் நீங்க ஃபினிஷ் பண்ணிருக்கணும், இல்லனா CMAலயே வந்து இன்டர் நீங்க ஃபினிஷ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெயினி சர்வேயருக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்
குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா ஐடிஐல 2 இயர்ஸ் ஃபுல் ரெகுலரா நீங்க படிச்சிருக்கணும். என்ன இது படிச்சிருக்கணும்னா சர்வேயர் படிச்சிருக்கணும் நீங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில தான் நீங்க கவர்மெண்ட் ஐடிஐல தான் நீங்க படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அதர் தென் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து டிப்ளமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கல், டிப்ளமா ட்ரெயினி சிவில், டிப்ளமா ட்ரெயினி சர்வேயர், ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினில ஹெச்ஆர், ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து 300 rupees. ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெயினி சர்வேயருக்கு மட்டும் 200 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் இந்த ஃபீஸ் வந்து ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்லேயே வந்து ஜெனரல் கேட்டகரி ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. இதுவே வந்து ஓபிசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்க, நான் கிரீமி லேயரா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில நீங்க இருந்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, மினிமம் ஆஃப் 6 months மேல அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விக்டிம் ஆஃப் ரியாட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இது வந்து யாருன்னா கலவரம் எல்லாம் நடந்திருக்கும்ல, அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்குமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் ஒன்னு வந்து ரிட்டன் டெஸ்ட் இல்லனா சிபிடி டெஸ்ட், இது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். இதோட டியூரேஷன் டைம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 2 hours நடக்கும். டோட்டலா வந்து 170 questions இருக்கும். பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பார்ட் 1ல என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கும்னா டெக்னிக்கலா கேட்பாங்க, இல்லனா உங்களோட ப்ரொஃபஷனல் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட ரிலேட்டட் questions கேட்பாங்க. இது வந்து 120 questions இருக்கும். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா 50 questions இருக்கும். 50 questionsல என்னென்ன questions இருக்கும்னா இங்கிலீஷ் questions இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் questions இருக்கும், மேத்ஸ் ரிலேட்டட் questions இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ் questions இருக்கும். இது வந்து டோட்டலா 50 questions இருக்கும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் கட் ஆயிட்டே போகும். இதுல நீங்க இந்த சிபிடி டெஸ்ட் ஆர் ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. டிப்ளமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு இல்ல டிப்ளமா ட்ரெயினி சிவில் போஸ்ட்டுக்கு இல்ல டிப்ளமா ட்ரெயினி சர்வேர் போஸ்ட்டுக்கு வந்து இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து ஃபைனல் மெரிட் செலக்ஷன் எப்படி நடக்கும்னா நீங்க ரிட்டன் டெஸ்ட் இல்ல சிபிடி டெஸ்ட் எழுதுவீங்க பாத்தீங்களா, இதோட மார்க்ஸை மட்டுமே வச்சுதான் ஃபைனல் செலக்ஷன்ஸ் நடக்கும். பட் இந்த போஸ்ட்டுக்குலாம் என்னென்ன போஸ்ட்னா ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினில ஹெச்ஆர் இல்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இல்ல ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெயினி சர்வேருக்கு இந்த போஸ்ட்டுக்கு எப்படி நடக்கும்னா ஃபைனல் செலக்ஷன் உங்களுக்கு வந்து நீங்க ரிட்டன் டெஸ்ட் இல்லனா சிபிடி டெஸ்ட் எழுதுவீங்களா, இதோட மார்க்ஸ் குவாலிஃபை மார்க்ஸ் பார்ப்பாங்க. இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதான் உங்களோட ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் இல்லையா, அதோட மார்க்ஸையும் குவாலிஃபை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தோட மார்க்ஸையும் குவாலிஃபை பண்ணி தான் உங்களை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களை நீங்க குவாலிஃபைடா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். டிப்ளமா ட்ரெயினி எலக்ட்ரிக்கல், டிப்ளமா ட்ரெயினி சிவில், டிப்ளமா ட்ரெயினி சர்வேருக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் வச்சு தான் ஃபைனல் செலக்ஷன் நடக்கும். ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி ஹெச்ஆர் இல்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெயினி சர்வேருக்கு வந்து ஸ்கில் டெஸ்டோட மார்க்ஸையும் வச்சு எடுத்துப்பாங்க, ரிட்டன் டெஸ்டோட மார்க்ஸையும் வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல நீங்க நல்ல மார்க்ஸ் நல்லா குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து இந்த ஜாபுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஆன்லைன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20 April 2026 அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னா அப்ளிகேஷனோட டெட்லைன் க்ளோசிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11 May 2026 ஓட அப்ளிகேஷன் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.